மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதக ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைகை வேதை சாங்கபதக்ரமோபனிஷதை காயந்தி யம் சாமகாக த்யானாவஸ்திததத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினோ யஸ்யாந்தம் ந விதுசுராசுரகணா தேவாய தஸ்மை நமக தேவாய தஸ்மை நமக. 15வது ஸ்லோகம். கர்ம பிரம்மோத்பவம் வித்தீம் பிரம்மாக்ஷரசமுத்பவம் தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம நித்யம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம். கர்ம பிரம்மோத்பவம் வித்தீம் பிரம்மாக்ஷரசமுத்பவம் தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம நித்யம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம். மூன்றாவது அத்தியாயம் கர்மயோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் 14 ஸ்லோகம் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். அர்ஜுனனுடைய கேள்வி, கர்மமா ஞானமா? அவர் என்ன சொன்னார்? கர்மம் உயர்ந்தது, சிறந்தது, ஆனால் ஞானம்தான் உயர்ந்தது. உனக்கு சிறந்தது கர்மயோகம் தான் அப்படின்னார். அதனால் 2 விதமான வாழ்க்கை முறை இருக்கு, 2 விதமான சாதனைன்னு சொல்லி இல்லறம் துறவரம். இல்லறவாசிகளுக்கு கர்மயோக வாழ்க்கை முறை சிறந்தது, துறவரவாசிகளுக்கு ஞானயோக வாழ்க்கை முறை சிறந்தது. ஆனால் 2ம் கட்டாயம் 2 பேரும் கடைப்பிடிக்கணும். அதிகமாக கடைப்பிடிக்க வேண்டியது கர்மயோகத்தை இல்லறத்தில் இருக்கிறவங்க, ஞான யோகத்தை அதிகமாக கடைப்பிடிக்க வேண்டியது துறவிகள். ஆனால் 2 சாதனை பண்ணாத மோட்சம் அடைய முடியும். கர்மயோகம் பண்ணி மனசை பக்குவப்படுத்தி மன தூய்மை அடைந்து ஞான யோக விசாரம் செஞ்சு மோட்சத்தை அடையணும். சரி, செயல் செய்ய சொன்னீங்க. இப்போ செயலில் செயல் பந்தத்தை கொடுக்கும்லாம் சொன்னீங்க. இப்போ கர்மத்தை செய்ய சொல்கிறீங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி வரும் பொழுது அவர் இந்த பதிலை சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, அந்த கர்மத்தை பந்த கொடுக்காத கர்மமாக மாற்றுவதற்காக நீ கர்மம் செய், ஆனால் அதை கர்ம யோகமாக செய் அப்படின்னு சொல்லி கர்ம யோகம் எப்படி செய்ய வேண்டும் ஆரம்பித்தார். ஃபஸ்ட்டு 8வது ஸ்லோகத்திலேருந்து 16 வரைக்கும் கர்மயோகம் டாபிக். 14 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அதில் 8வது ஸ்லோகத்தில் நியதம் குரு கர்ம அப்படிங்கிற வாக்கியம், உன்னுடைய கடமையை நீ செய்ய வேண்டும். நித்திய நைமித்திய கர்மம் விளக்கம் நிறையா பார்த்துட்டோம். அதை கட்டாயம் செய்யணும். காமிய கர்மத்தை குறைச்சிக்கிறணும், பிராயச்சித்த கர்மத்தையும் குறைச்சிக்கிறணும், செய்யக்கூடாத நிஷித்த கர்மத்தை செய்யவே கூடாதுன்னு பார்த்தோம். பிறகு செயல் செய்யாமல் இருக்கிறத விட செயல் செய்கிறதே சிறந்து. சும்மா இருக்கக்கூடாதுன்னார். சும்மா இருந்தால் உடம்ப கூட உன்னால் பராமரிக்க முடியாது. அதனால செயல் செய்யாமல் இருக்கவே கூடாது, செயல் செய்ய வேண்டும் சொன்னார். பிறகு 9வது ஸ்லோகத்தில் அந்த செயலை எப்படிப்பட்ட பாவனையுடன் செய்ய வேண்டும். எந்த செயல் செஞ்சாலும் நம்ம உயர்ந்த நோக்கத்தில் செஞ்சோம்னு சொன்னால் அந்த செயலில் ஒரு சோர்வு வராது, ஒரு விருப்பு வெறுப்பு வராது. அதனால் எந்த செயலாக இருந்தாலும் இது கடவுளுக்காக செய்கிறோம். குழந்தையை வளர்க்குறதுலேருந்து படிக்கிறோம், கிளாஸ் எல்லாமே கடவுளுக்காக, இறைவனுக்காக செயலை செய்கின்றேன் என்ற பாவனையை வளர்த்துக்கிட்டா நம்மளுக்கு எந்த ஒரு செயலையும் ஒரு சோர்வு வராது, விருப்பு வெறுப்பு வராது. பிறகு பலனில் பற்றை துறந்துன்னார். நாம் செயல் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு திட்டமெல்லாம் போடுவோம். இந்த செயல் செஞ்சால் என்ன லாபம் கிடைக்கும், தப்பு இல்லை. செயலை ஆரம்பிச்சாச்சுன்னா அந்த பலனை பற்றிய சிந்தனை தூக்கி போட்டுரும். அது நம்ம கையில் கிடையாது. அது வர்றது வராதது நம்ம நினைச்சதை விட கூட வரலாம், குறைச்சும் வந்துடலாம். பலனில் பற்று வைக்காதேன்ட்டார். பலன் வந்தால் ஏற்றுக்கிற கூடாதுன்னு இல்லை, அதில் நீ பற்று வைக்காத, வர்றதை அக்செப்ட் பண்ணிக்க, முழு மனதுடன் செய்யணும்னார். பிறகு நமது வாழ்க்கையே யக்ஞ ரூபமாக இருக்க வேண்டும் அப்படின்னார். அதுக்கு 5 விதமான யக்ஞம் பார்த்தோம். அது இல்லறத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவ யக்ஞம், கடவுள் வழிபாடு. பித்ரு யக்ஞம், முன்னோர்களை பாதுகாத்தல், முன்னோர்களை போற்றுதல், அவர்களை வழிபடுதல், இது பித்ரு யக்ஞம். பிறகு ரிஷி யக்ஞம்,
ரிஷி ஐக்கியம்லாம் இப்போ பேச போது கூட ரிஷி ஐக்கியம் தான். படிக்கிறது ரிஷி ஐக்கியம் தான். கீத கிளாஸ் ரிஷி ஐக்கியம் தான். தினந்தோறும் ஏதாவது சான்றோர்கள் எழுதிய அறநூல்களை படித்தல் ரிஷி ஐக்கியம். பிறகு மனுஷ ஐக்கியம். மனுஷ ஐக்கியம் நம்மளுக்கு தெரிஞ்ச மனிதர்கள், தெரியாத மனிதர்கள் யாரு கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யுங்கிற எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் மனுஷ ஐக்கியம். பிறகு பூத ஐக்கியம்னா மற்ற உயிரினங்கள், இயற்கை இதெல்லாம் பாதுகாக்கிறது பூத ஐக்கியம். இந்த 5 விதமான வேள்விகளை ஒருவன் செய்ய வேண்டும். இப்படி செய்வது கர்மயோகம் அப்படின்னார். இதை செஞ்சோம்னா இதை செய்யக்கூடிய அறிவு மனிதர்களுக்கு மட்டுமே உண்டு, வேறவங்களுக்கு கிடையாதுன்ட்டார். நான் அந்த அறிவை புரியக்கூடிய சக்தியை மனிதர்களுக்கு மட்டுமே கொடுத்துள்ளேன்னார். பிரம்மா இந்த யஜ்ஞத்தோடு ஒருவன் செயல் செய்யக்கூடிய அந்த அறிவை, அந்த புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியை பகவான் கொடுத்து படைச்சிருக்காராம். ஆனால் யார் அதை கடைப்பிடிக்கிறா, யாரை புரிஞ்சுக்கிறா? அதை யாருமே செய்யறதில்ல. ஆனால் செஞ்சோம்னு சொன்னால் மேன்மையை அடையலாம். நீங்கள் இகலோக வாழ்க்கையிலும் இன்பத்தை பெறலாம். பிறகு மன தூய்மை பெற்று ஞானத்தை பெற்று பிறவா நிலையையும் அடையலாம். 2ம் கிடைக்கும். பிறகு அடுத்த இதில் என்ன சொன்னார்னா, எந்த காரியம் செஞ்சாலும் இனாமா நம்ம அனுபவிக்கக்கூடாது. அனுபவிக்கிறது இனாமா அனுபவிக்கக்கூடாதுன்னாரு. அதான் முயற்சியுடன் கொடுத்து அனுபவிக்கணும்னார். தேவர்களை நீங்கள் போற்றுங்கள், தேவர்கள் உங்களை போற்றுவார்கள். அர்த்தம் என்னன்னா, இயற்கையை நம்ம போற்றி பாதுகாத்தோம்னா இயற்கை நம்மளை பாதுகாக்கும். இந்த 5 விதமான வேள்வியின் மூலமாக நம்ம எல்லாத்தையும் பாதுகாத்தா அது நம்மளை பாதுகாக்கும். எப்பயுமே எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பாருங்க, நம்ம எதிர்பார்க்காம செய்யணுங்கிறது நம்முடைய நோக்கம். ஆனால் நீங்க நம்ம எதிர்பார்க்காம இருக்கலாம். ஆனா நாம எதாவது அடைஞ்சோம்னா அதுக்கு பிரதி உபகாரம் பண்ணணும்னா அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நீடிக்கும். அது அப்பா பிள்ளையா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், முதலாளி தொழிலாளியா இருக்கட்டும். ஒன்ன போய் எடுக்கிறோம் அவங்ககிட்ட இருந்து, திருப்பி நம்ம என்ன பண்ண கொடுக்கணும். அது நம்ம புத்தக கீதையில சூரியனை பற்றிய குருவில் அது வரும். அந்த கருத்து நிறைய வந்துச்சு. அந்த கருத்தை இங்கே ஆரம்பத்தில் சொன்னார். பிறகு போகத்தையும் நான் அனுபவிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. நீ இந்த போகத்தை அனுபவிக்கிறது சரீரம் இருந்தால் சில போகங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். அதை என்ன பண்ணணும், கடவுளுடைய பிரசாத புத்தியோடு அனுபவினார். அந்த ஏதாவது ஒரு இன்பம் நம்மளுக்கு கிடைக்க, சுகம் கிடைக்குது, ஒரு பொருள் கிடைக்குது, அது என்ன கிடைச்சாலும் அது கடவுளுடைய பிரசாதம் சொல்லி அனுபவிக்கணும்னார். திருப்பதி லட்டு இருக்கு, அது என்னது, சரி வீட்டில் சாப்பாடு போட்டால் ஒருத்தர் பண்ணுவார், ஸ்வீட் சாப்பிட ஆசை, என்ன புரியுதுங்களா, லட்டெல்லாம் சாப்பிட. திருப்பதி லட்டு யாராவது கொடுத்தாங்கன்னா பிரசாதம் பண்ணி இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லாதுன்னு டபக்குன்னு போட்டு முழுங்கிடுவார். அதனால் சுகர் ஏறாதாப்புல. ஒருத்தர் பண்ணார், பார்த்தேன், சாப்பிட வெளில அப்படியே கண்ணு, யாராவது இந்த பிரசாதம் கொடுத்துட்டா போதும் ஸ்வீட்டு, இதை நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது நீ அப்படின்றாரு. நாம் எதை அனுபவித்தாலும், எந்த சுகத்தை அனுபவித்தாலும் இது கடவுள் நம்மளுக்கு கொடுத்தது அப்படிங்கிற நோக்கத்தோடு நீ அனுபவிக்கலாம். அது மட்டும் இல்லை, உனக்கு கிடைக்கிறத பகிர்ந்து அனுபவி அப்படிங்கிறதையும் சொன்னார். இது போகத்தை அனுபவிப்பர் சொன்னார். போன கிளாஸ்ல பார்த்தோம். அதாவது இதை செய்யாதவன், இந்த கர்மயோகத்தை செய்யாதவன், பிறருக்கு கொடுத்து தான் மட்டும் அனுபவிப்பவன் பாவத்தை உண்கின்றான். இந்த கர்மயோகப்படி வாழ்பவன் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுதலை அடைகிறான். எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை அடைகின்றான். ஆனால் தனக்காக மட்டும் சாப்பிட்டு தனக்காக வாழ்பவன் பாவத்தை உண்கிறான் சொன்னார். எல்லா பாவங்களிலும் முக்கியமான பாவம் எது போகும் தெரியுங்களா? இந்த கர்மயோகத்தை பண்ணா இந்த வேதாந்தத்தை புரிகின்ற ஒரு சக்தி கிடைக்கும், மற்றவங்களாம் கிடைக்காது. இந்த கர்மயோகத்தை, இந்த யஜ்ஞ வாழ்க்கையை வாழ்ந்தோம் சொன்னா இந்த புரிகிற சக்தி கிடைக்கும். விருப்பு வெறுப்பு மனசுல இருந்து அகன்று விடும். உண்மையான மன தூய்மை என்ன தெரியுமா? விருப்பு வெறுப்பு குறையணும். முதல்ல முழுசா போறது ஞானம் வந்தாத்தான் போகும். கொஞ்சமாவது குறையணும். அவனை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு, இன்னொருத்தரை பார்த்தாலே எனக்கு பார்க்காம இருக்க முடியல, இந்த ரெண்டுமே கூடாது. அது எப்படின்னீங்கன்னா அதனால அது ராகத்வேஷம். உண்மையிலே மன தூய்மைன்னு சொல்லும் பொழுது மெயினா இதை சொல்லுவாங்க, பொறாமை சொல்லுவாங்க. விருப்பு வெறுப்பற்ற மனம், வேண்டுதல் வேண்டாமை இலான் அப்படிங்கிறார். கடவுளுக்கு பேர் என்ன?
வேண்டுதல் வேண்டாம இலான், வெறுப்பு வெறுப்பு அற்றவன், இருள் சேர் இருவினையும் சேராதவன். அதே மாதிரி நாமளும் ஆயிட்டோம்னா அவர் அடைஞ்சிடலாம், நாமளும் கடவுளை ஆயிடலாம். கடவுளுக்கு லட்சணம் சொல்லியிருக்கு. அந்த பாவம், எல்லா பாவமும் போகும் பொழுது இந்த இருப்பு வெறுப்பெல்லாம் போயிடும், மற்ற பாவங்களும் போயிடும், இன்னொன்று புண்ணியமும் போய்விடும். என்ன புண்ணியம் போயிடும் சொன்னீங்க? புண்ணியம் போனாதே பறக்க மாட்டீங்க, புண்ணியம் எரிஞ்சுன்னா பறப்பீங்க. புண்ணியமும் வேதாந்தத்துல ஒரு வகையில பாவம்னு சொல்லுவேன். ரொம்ப புண்ணியம் பண்ணிட்டோம்னு வச்சுங்க, தத்துவம் புரியலைன்னு வச்சுங்க, சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிருவாரு. அப்புறம் அங்கிருந்து திருப்பி வரணும், திருப்பி என்ன பிறவினே தெரியாது. அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுதலை அடைகிறார்கள். பிறகு ஜகத் சக்கரத்தை சொன்னார். அங்க என்ன சொன்னார் சொன்ன, ஜகத் சக்கரத்துல உணவிலிருந்து உடல்கள் தோன்றுகின்றன. உணவு எப்படி வருது? மலையிலிருந்து வருது. மலை புண்ணியத்திலிருந்து வருது. கர்மயோக வாழ்க்கை முறையிலிருந்து வருது. யஜ்ஞத்திலிருந்து உண்டாகிறது. யஜ்ஞம் கர்மத்திலிருந்து யஜ்ஞம்னா புண்ணியத்திலிருந்து மழை வருது. புண்ணியம் எப்படி வரும்? கர்மயோக வாழ்க்கையில வரும் அப்படிங்கிறார். பிறகு இந்த கர்மயோக வாழ்க்கை செய்யறதுக்கு என்ன வேணும்? உடம்பு வேணும். உடம்புக்கு என்ன வேணும்? உணவு வேணும். உணவுக்கு என்ன வேணும்? மழை வேணும். மழைக்கு என்ன வேணும்? புண்ணியம் வேணும். இப்படியே ஒரு வட்டம், இப்படி ஒரு சக்கரம், தர்ம சக்கரம் சொல்லுவாங்க. ஒன்றிலிருந்து ஒன்று வருது. இப்படி நான் உலகத்தை படைத்துள்ளேன்னு சொல்லி போன கிளாஸ்ல இதையும் பார்த்தேன் நம்ம. இது ஒரு தர்ம சக்கரம். அடுத்து 15வது ஸ்லோகத்துல, இப்ப பார்க்க வேண்டிய ஸ்லோகத்துல ஒரு கருத்து வருது. என்ன வருதுன்னு சொன்னீங்கன்னா, கர்மயோகத்திலிருந்து புண்ணியம் வருகிறது. அதாவது கண்ணுக்கு தெரியாத அபூர்வமான புண்ணியம் வருகிறது. அந்த புண்ணியத்திலிருந்து மழை, மழையிலிருந்து உணவு, உணவுலேருந்து உடல்நர். சரி, எந்த செயல் நம்மளுக்கு புண்ணியத்தை கொடுக்கும், எந்த செயல் நம்மளுக்கு பாவத்தை கொடுக்கும்? இதை யார் நிர்ணயம் பண்றது? ஒரு கேள்வி. நீங்க பாட்டுக்கு இது செஞ்ச ஒரு திருட்டுனா உனக்கு புண்ணியம் கிடைக்கும்னு என்ன பண்றது? பண்ண முடியுமா? அப்ப இது ஒருத்தர் நிர்ணயம் பண்ணணும் இல்லை, இதுதான் புண்ணியம் இதுதான் பாவம் சொல்லி இப்ப கோர்ட்ல தீர்மானம் பண்றாங்கல்ல, அது மாதிரி இங்க ஜட்ஜ்மெண்ட் பண்றது யாரு? இந்த செயல் புண்ணியத்தை கொடுக்கும், இந்த செயல் பாவத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது. சிலதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. செஞ்சா நம்மளுக்கு நல்லது, நம்ம நல்லா நிறைய காரியம் பண்ணியிருப்போம், நல்லது நடந்திருக்காது, அது சூட்சமமானது, அதெல்லாம் பகவானுக்கு தெரியும். இதெல்லாம் யாரு நிர்ணயம் பண்ணி இதெல்லாம் பண்றது? இந்த செயலை எல்லாம் நிர்ணயம் பண்ணது யாரு? இப்ப காலையில நீ வெள்ளன அதிகாலையில எந்திரிச்சா உனக்கு நல்லது, 5 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை பண்ணா நல்லது, உனக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. நீ பாட்டுக்கு சும்மா இருக்க மாட்டியா? காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறதெல்லாம் நல்லதா? 8 மணி வரைக்கும் தூங்கினா எவ்வளவு சுகமா இருக்குன்னு தெரியுமா? இப்படிலாம் யாரு சொன்னது? இதெல்லாம் எந்திரிச்சா புண்ணியம் கிடைக்கும் யாரு சொன்னது அப்படின்னா, இந்த கர்மத்தை பற்றிய அறிவு, செயல், இந்த செயல் செய்தால் நல்லது, இந்த செயல் செய்தால் கெட்டது, இந்த செயலுக்கு என்ன பலன் என்ற அறிவு எங்கே இருந்து உனக்கு கிடைத்தது அப்படிங்கும்போது வேதத்திடம் இருந்துங்கிறார். இங்க என்ன வார்த்தை சொல்றாரு? வேதத்திடம் இருந்து. பிரம்மங்கிற வார்த்தையை பயன்படுத்த, பிரம்ம உத்பவம்ங்கிறார். கர்ம பிரம்ம உத்பவம் வித்தி. செயலை பற்றிய அறிவு. கர்மம்னா செயல் கிடையாது. செயல் எங்கே இருந்து வந்துச்சு? உடம்புல இருந்து நம்ம செயல் செஞ்சோம்னு நாங்க சொன்னோம். அந்த செயலை பற்றிய அறிவு, அது ஒரு சக்கரம் முடிஞ்சு. இங்க செயலை பற்றிய அறிவு எங்கே இருந்து வந்ததுன்னு சொன்னா, பிரம்ம உத்பவம் வித்தி. பிரம்மனிடம் இருந்துன்னா பிரம்மனிடம் இருந்துல, பிரம்மம்னா இங்க வேதம்னு அர்த்தம். அதனால குரு பரம்பரை வேணுங்கிறது. சதுர்முக பிரம்மா நினைச்சிடலாம், இல்ல பிரம்ம தத்துவம்னு நினைச்சிடலாம். புரியுதுங்களா? இங்க பிரம்மங்கிற வார்த்தைக்கு என்ன, வேதம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. டிக்ஷனரியில் வேதம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, பல அர்த்தம் இருக்கு. பிரம்மங்கிறதுக்கு வேதம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. வேதத்தை, கர்மத்தை பற்றிய அறிவு வேதத்திடம் இருந்து வந்தது. கர்மம் உடல்ல இருந்து செய்யறோம், எப்பயும் செயல் உடல்ல இருந்தே வரும். ஆனால் என்ன செயல் செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்ற அறிவு இருக்கு பார்த்தீங்களா, இது வேதத்திடம் இருந்து வந்தது. பிரம்மம், பிரம்மன்னா வேதம், பிரம்ம உத்பவம், வேதத்திடம் வந்ததாக தெரிந்து கொள் அப்படிங்கிறார். ஏன்னா அந்த பிரம்மங்கிற வார்த்தைக்கு இங்க வேதம்ங்கிற அர்த்தத்தை சொல்லியிருக்காரு. பிரம்மங்கிற வார்த்தைக்கு நிறைய மீனிங் இருக்கு. சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம, பரபிரம்ம,
சதுர்முக பிரம்ம எல்லாம் இருக்கா இல்லைங்களா? பிராமணன் ஒரு அர்த்தம் இருக்கு பிரம்மன்னா. இங்க பிரம்மன்னா வேதம்னு அர்த்தம். வேதம் செயலுக்கு உண்டான அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு கருவி. அந்த செயல் செய்வதற்கு என்ன மாதிரி செயல்ங்கிற அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு கருவி வேதம். வேதாந்தம் வேற தத்துவ அறிவை கொடுக்கக்கூடியது. இங்க வேதம்ங்கிறது செயலுக்கு உண்டான அறிவை கொடுக்கக்கூடியது. கர்மகாண்டம் இதுதான் புண்ணியத்தை கொடுக்கும், இதுதான் பாவத்தை கொடுக்கும் என்ற செயல். இந்த செயல் பாவத்தை கொடுக்கும், இந்த செயல் புண்ணியத்தை கொடுக்கும் என்ற அறிவை கொடுப்பது வேதம். இங்க சுலோகத்துக்கு நேர பார்த்தா, மேலோட்டம் பார்த்தா வேதத்திலிருந்து கர்மம் வந்துச்சுன்னு சொல்லியிருக்கு. கர்மத்தை பற்றிய அறிவு வந்தது. சரி, இந்த வேதம் எங்கிருந்து வந்துச்சு? கேட்டோம்ல, கேட்டுக்கிட்டே போகலாம். அடுத்து என்ன சொல்றாரு? பிரம்ம அக்ஷரம் சமுத்பவ. இங்க பிரம்மங்கிற வார்த்தைக்கு வேதம். அக்ஷரம்னா அழியாத கடவுள், அழியாத இறைவனிடமிருந்து சமுத்பவம் தோன்றியது. வேதம் எங்கிருந்து வந்துச்சு? கடவுள் இருந்து. கடவுள் எங்கிருந்து வந்தாரு? இதுக்கு ஒரு பதில் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் எங்கிருந்து வந்தாருன்னு கேட்டுருவோம். பிறகு அவருக்கு பதில் சொன்னா அவர் எங்கிருந்து வந்தாருன்னு. இது அப்படியே போய்கிட்டே இருக்கும். அதனாலதான் கடவுளை திருவள்ளுவர் என்ன பண்ணிட்டாரு? அந்த கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அகர முதலான்ட்டாரு. ஆனாவுக்கு முதல் எழுத்து கேட்பீங்களா? எழுத்துல முதல் எழுத்துன்னு என்ன சொல்லுவீங்க? ஆனாவுக்கு முதல் எழுத்து கேட்டா ஆதான் முதல் எழுத்து. ஆனாவுக்கு முதல் எழுத்துன்னு என்ன கேட்கும்? சின்ன குழந்தை கேட்டுச்சு. நான் ஸ்கூல்ல கேட்டேன், இந்த ஒரு ஹாஸ்டல்ல கேட்டதுக்கு இப்படி கேட்டேன், ஈயனாவுக்கு முதல் எழுத்து என்னன்னு கேட்டேன், ஈன்றுச்சு. ஈக்கு முதல் எழுத்து என்னன்னு கேட்டேன், ஆவண்ணா. ஆவண்ணாவுக்கு முதல் எழுத்து என்னன்னு கேட்டேன், ஆனாவுக்கு முதல் எழுத்து என்னன்னு. என்ன ஆனாவுக்கு முதல் எழுத்துன்னு கேட்குறீங்க? ஆதான் முதல் எழுத்து. அதுக்கு மேல கேள்வி கேட்கக்கூடாதுன்னு அந்த உதாரணத்தை வச்சார். வாயை திறந்தாலே சப்தம் ஆனதே வரும். சப்தத்தினுடைய முதல் வடிவம் ஆதான். அது மாதிரி எல்லாத்துக்கும் முதலாக இருப்பவர் கடவுள். அந்த கடவுளிடமிருந்து இந்த வேதம் வந்தது. உபனிஷத்திலே ஒரு உபனிஷத்துல வருது, பகவானின் மூச்சு காற்று வேதமா. பகவான் மூச்சு விடுறாருல சுவாசம், அதுவே வேதம். அதனாலதான் வேத வியாசர் என்ன பண்றோம், இன்னைக்கு பூஜை பண்ணியிருக்கோம். வியாசருக்கு பேரே வேத வியாசர். அவர் வேதத்தை எழுதல, வேதத்தை ஒழுங்குபடுத்தி அதுல இருக்கக்கூடிய தாத்பரியத்தெல்லாம் சொன்னார். கர்மகாண்டத்துக்கு சூத்திரம் எழுதினவர் இவருடைய சிஷ்யர் ஜெய்மணி மகரிஷி. யாரு? வியாசருடைய சிஷ்யர். ஞான காண்டத்துக்கு சூத்திரம் எழுதினவர் வியாசர், பிரம்மசூத்திரம் எழுதினார். அதுக்கு பாஷ்யம் எழுதினவர் ஆதிசங்கர பகவத் பாதர். அந்த வேதம் வியாசத்திலிருந்து தோன்றிச்சு சொல்லக்கூடாது, கடவுள்கிட்ட தோன்றியது. எப்படி மூச்சு காற்று சுபாமா உள்ள போயிட்டு நம்மளுக்கு வருதோ, அது மாதிரி கடவுள்கிட்ட வந்து இந்த வேதம் இயல்பாகவே வந்தது, சுபாவமாகவே வந்தது. நம்மளுடைய கருத்து கடவுளிடமிருந்து வேதம் வந்தது. இந்த கர்மகாண்டத்தில் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? கடவுள்னு ஒருத்தரை ஏத்துக்கிற மாட்டாங்க. வேதம் தான் முதல்ல வந்துச்சான். அது எப்படி வந்துச்சுன்னு இல்லை, வேதம் தான் முதல்ல வந்துச்சு. அது ஒருத்தர் இருந்து வந்ததுன்னு அவங்க வேதத்தை ஒத்துக்குருவாங்க. வேதம் கடவுள்கிட்ட இருந்து வந்து ஒத்துக்கிற மாட்டாங்க அவங்க. அப்படி அவங்க நம்ம வேதாந்தத்துல என்ன சொல்லணும்னா கடவுள்கிட்ட இருந்து வந்தது அப்படி நம்ம சொல்றோம். பிறகு அதே மாதிரி பிரளய காலத்துல என்ன பண்ண வேதம்? கடவுள்கிட்ட போய் சேர்ந்து விடும். கர்ம ஞானத்தை கொடுக்கின்றது வேதம். அதாவது என்ன செயலை பற்றி அறிவை கொடுப்பது வேதம். இதற்கு மூலம் கடவுள். பிறகு இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. இந்த ஈஸ்வரிடம் வந்ததுக்கு பேரு அபௌருஷேயம்னு பேரு. கடவுள்கிட்ட இருந்து வந்தோம்னா அபௌருஷேயம்னு பேரு. பௌருஷேயம், பௌருஷேயம்னா மனிதனின் புத்தியில் தோன்றியது. அபௌருஷேயம்னா மனிதர்களுடைய புத்தியினால் தோன்றாதது. வேதத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னன்னா அபௌருஷேயம், மனிதனுடைய புத்தியிலிருந்து தோன்றாது. அது இப்ப யார்கிட்ட தோன்றியிருக்கு? கடவுள்கிட்ட தோன்றியிருக்கு. மனிதனுடைய புத்தியில ஏதாவது ஒண்ணு தோன்றுச்சுன்னு சொன்னா அதுல தோஷம் இல்லாம இருக்கவே இருக்காது. அது என்ன தோஷம்னு பார்க்க பாருங்க. மனிதனுடைய புத்தியில ஒரு அறிவு வருதுன்னு நானா யோசிச்சு சொன்னேன் அப்படின்னு சொன்னா அது தோஷம் வராது, இருக்கும். இவர் திருவாசகத்துல மாணிக்க வாசகர் அருமையா ஒரு பாடல்ல சொல்ற, வேதமும் வேள்வியும் ஆயினாருக்குங்கிறார். வேதமும் வேள்வியும் ஆயினாருக்கு, மெய்மையும் பொய்மையும் ஆயினாருக்கு, ஜோதியுமா இருள் ஆயினாருக்கு,
துன்பமாய் இன்பம் ஆயினாருக்கு, பாதியுமாய் முற்றும் ஆயினாருக்கு, பந்தமுமாய் வீடும் ஆயினாருக்கு, ஆதியும் அந்தமும் ஆயினாருக்கு, ஆட பொற்சுண்ணம் இடித்து நாமே. முதல் வார்த்தை வேதமும் வேள்வியும் ஆயினாருக்கு. 5 விதமான வேள்வியை நான் படைத்தேன்னு சொல்றாரு. பார்த்துட்டாங்க. இங்க என்ன பண்ணிட்டாரு? வேதத்தையும் நான் சொல்லியிருக்கேன். அதை யாரு? மாணிக்கவாசக பெருமானே சொல்லிட்டார். வேதமும் வேள்வியும் ஆயினாருக்கு. நம்ம காலத்துல, நம்ம தமிழ்நாட்டுல வேதத்தை எல்லாம் அந்த காலத்துல ஒத்துக்கலன்னா அதெல்லாம் கிடையாது. வேதத்தை உண்மையிலே வளர்த்ததுன்னா தமிழ்ல தான் சொல்லணும். நீங்க அவ்வளவு திருமந்திரத்துல எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னது அங்கேயும் வேதத்தை பற்றிய கருத்து, வேதத்தை பத்தி சொல்லியிருக்கு. எல்லாம் வேதம் இல்லாத விஷயமே கிடையாதுங்க. அதை மையமா வச்சுக்கிட்டு எல்லா விஷயமும் வந்திருக்கு. அதனால இது மனிதனுடைய புத்தியில் தோன்றாதது. கடவுளிடமிருந்து வந்தால் தோஷம் இருக்காது. ஏன்னா அவருக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது, வேண்டியவர் வேண்டாதவர் கிடையாது. மனிதனுக்கு அது ஏதோ ஒரு வகையில் இருக்கு. அது என்னென்ன தோஷம் சொல்றாரு. மொத்தம் என்ன சொல்றான்னு சொன்னா, பலவிதமான குறைகள் இருக்கு. இதுல ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல் தோஷம் பிரம்மக, அதாவது தவறான கருத்தை வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த கருத்து தப்புன்னு தெரியவே தெரியாது. என்ன பண்ணுவாங்க? அதை உபதேசம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதவே உபதேசம் பண்ணி இதுதான் சரி அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு அப்படியே தோன்றுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது மனிதனுடைய தப்பான கருத்தை தோன்றி அது இன்னொருத்தர் தப்புன்னு சொல்வார். அப்பதான் தெரியும் அவருக்கே அப்ப புரியும். நம்ம இத்தனை நாள் தப்பான கருத்தவே சரி நினைச்சுக்கிட்டு இருந்தவே அவரே தன்னை உணர்வார். அப்ப நம்ம புத்தியில தோன்றுச்சுன்னு சொன்னா அது என்னது? தவறான கருத்து. முதல் தோஷம் வருகின்றது. அதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு பிரம்ம இதுதான் சரிங்கிற ஒரு தவறான முடிவை வைத்து கொண்டு செல்வார்கள். அதனாலதான் எந்த சாஸ்திரம் படிச்சாலும் ஒருத்தர் இந்த தத்துவம் நான் தியானம் பண்ண எனக்கு மனசு அதுவா தோணுச்சுன்னு சொன்னா அவர்கிட்ட பாடமே கேட்பார். அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம் தபஸ் பண்ணதுனால. இது எனக்கு மனசுல தோன்றுச்சு, தோன்றலாம், அது வேதத்துல இருக்கான்னு பாருங்க. வேதத்துல இருந்தா, அதனாலதான் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சதிசையில பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தை சொல்லுவார் வித்யாரண்யர். சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு? இது நான் சொல்லல, வேதத்துல இந்த உபனிஷத்துல இந்த இடத்துல இங்க இருக்குன்றவர். அவர் புத்தி பூர்வமா நிரூபணம் பண்ணிட்டு நம்ம புத்திக்கு எட்டுறது மாதிரி யோசிச்சு சொல்வார். உதாரணங்களோட சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்வாரு? வேதத்தை சொல்லிடுவார். பிறகு யுக்தியை சொல்வார். பிறகு வேதத்திலிருந்து வந்த கீதை மாதிரி நூல்கள்ல வேத கருத்துக்களை மையமாக வைத்து எழுதப்பட்ட கீதை, திருக்குறள்லாம் இருக்கு. திருக்குறள் அப்படியே இருக்கு. திருக்குறள் அந்த துறவரவியலாம் பார்த்தீங்கன்னா நிலையாமை, துறவு, மெய்யுணர்தல், அவா அறுத்தல் பார்த்தீங்கன்னா அப்படியே வேதாந்தம் தான். 4 அதிகாரம், வேற கருத்தே கிடையாது. அப்படியே சொல்லலாம். அதை அப்படி இருக்கு. அப்ப இதெல்லாம் வேதத்தை மையமாக வைத்து எழுதப்பட்ட கருத்துக்களா இருக்கணும். இதெல்லாம் சொல்லித்தான் நம்ம நிரூபணம். நம்ம புத்தியில வந்தா அந்த தவறு வந்துவிடும் அப்படிங்கிறார். இந்த குறை வேதத்தில் இருக்காது. அப்படி சொல்றவங்ககிட்ட நாம காதை கொடுக்க கூடாது. கொடுத்தோம்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? நம்மளும் தவறான வழிக்கு போய் விடுவோம். நல்ல வழியில பேசுற சத்சங்கத்துலதான் கொடுக்கணுங்கிற. அடுத்தது 2வது தோஷம் பிரமாதக, அதாவது கவனக்குறைவினால் தவறு நடப்பது. நடக்குமா இல்லையா? என்னதான் நம்ம வீட்டுல எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் யானைக்கும் அடிசருக்கும் ஒரு பழமொழி வேற வச்சுட்டாங்க. வச்சிருக்காங்களா இல்லையா? யாரா இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கோட்டை விட்டுருவோம். இல்ல பெரிய ஆளா இருந்துட்டு நான் சொல்றேன் நீ எப்படி குறை சொல்றேன்னு சொல்ல முடியாது. குறை வரும். இது எப்படின்னு சொன்னேன்னா கவனக்குறைவினாலேயும் நம்மளுக்கு தவறு நடக்கும். கடவுள்கிட்ட கவனக்குறைவு இருக்குமா? அவர் நான் பாட்டுக்கு ஏதோ கவனிச்சு வேடிக்கை டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன் விட்டுட்டேன்னு சொல்லுவாரா கடவுளை? சொல்ல முடியுமா? நம்ம பேசுற வார்த்தையை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பேசுற வார்த்தைகளை கவனிச்சு பார்த்தேன்னா 100க்கு 90 கவனக்குறைவாத்தையும் பேசியிருக்கோம். தேவையில்லாத வார்த்தைகளை பேசியிருக்கோம். இருக்கா இல்லைங்களா? அதனால அந்த கவனக்குறைவுங்கிறது யாருக்கும் வந்துடும். பெரிய இங்க ஒரு சயின்டிஸ்டா இருப்பார், சின்ன விஷயத்துல அவருக்கு வேற தப்பு வந்துடும். நான் சொல்லியிருக்கேன், ஒரு பெரிய இன்ஜினியர், தேனியில் நடந்த சம்பவம் சொன்னேன். ஒரு பெரிய இன்ஜினியரு ஒரு பிளான் போட்டு கொடுக்குறாரு. சாமி ஒரு பிளான் போடுறாரு, நானும் கூட இருந்து ஒரு பிளான் போடுறேன்.
கடைசியில் சாமி போட்ட பிளான் பெஸ்ட்டாக தெரிஞ்சு எங்களுக்கு. அவர் போட்ட பிளானை அப்ளை பண்ணாருக்கு ஒரு வெல்டு வைக்கிறவனை கூப்பிட்டு சொல்லும் போது அவர் எதுக்கு இப்படி முக்க தொடுறீங்கன்னு கேட்குறான். ஒரு சாதாரண ஆள். என்னன்னு கேட்டால் எனக்கு ஆச்சரியமாக போச்சு. அதுக்காக நான் உடனே சொல்லணும் எப்படி சொல்லுப்பான்னேன். எனக்கு அப்போ பிடிபடலை. ஒரு சாதாரண ஆள் சாமிக்கு இன்ஜினியருக்கு ஏற்றாத புத்தி இவனுக்கு வந்திருக்கே அப்படின்ட்டு என்ன சேமா போய் சாமி அதெல்லாம் சரியாக வரும். அது எப்படி அவன் சொல்ல கேட்டால் இருக்குனார். டக்குன்னு முதல்ல இல்லை சாமி நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்தோன்னா உடனே அவரே ஆச்சரியம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அப்போ நம்மளுக்கு தோஷம் வருது இல்லை. ஒரு சாதாரண மனிதனுக்கு எட்டாத புத்தி கூட நம்மளுக்கு எட்டாமல் போதா இல்லையா? கர்வம் வந்துடக்கூடாது. அதனால ஒரு பெரிய ஆஃபீஸராக இருக்கலாம், ஒருத்தர் சொன்னான்னு சொன்னால் எல்லாத்தையும் ஏற்றுக்கணும் அவசியம் இல்லை. சில நேரங்களில் இருந்ததுன்னா ஒரு நேரம் திங்க் பண்ணி பார்க்கலாம். சரியில்லாட்டி தூக்கி போட்டு போயிடலாம். சரியாக ஏன் இருக்கக்கூடாதுன்னு என்ன இருக்கு? அதனால எல்லா விஷயத்தையும் நம்மகிட்ட தோஷம் வரும், கடவுளிடம் வராது. பிறகு கரண அபாவக, அதாவது கண்ணிற்கு இந்த பார்க்கின்ற விதம் இருக்கு பார்த்தீங்களா, மனம் புத்தி எல்லாம் இது தோஷத்தோட தான் பார்க்கும். எப்பயுமே தோஷம் இல்லாமல் பார்க்கறது. இந்த கண் பார்வையினால செய்யும் போது மிஸ்டேக்கு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்ல கொடுப்பான். காரணம் என்னன்னு அங்கே தோஷம் வந்திருக்கு. ஒரு கடையில் ஒரு வேஷ்டி வாங்கினேன். அந்த வேஷ்டி சொல்கிறான், அவன் என்ன பண்ணாருன்னா அது ஒரு 1000 ரூபா வேஷ்டி 500 ரூபாய்க்கு போட்டிருக்கு. என்ன இதில் எப்போ சும்மா பொய் சொல்லாதீங்க, இது எப்படி டிஸ்கவுண்ட் இவ்வளோ கொடுக்குறீங்கன்னா விரிச்சாரு. 2 மணி நேரத்தில் நெருடு கோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நூல் கெட்டியாக போயிருக்கு. அது கவனக்குறைவுடைய போயிடுச்சு, அது தப்பாக போயிருக்காது. அப்போ அதனால கொடுக்குறான். சரி, அது நம்மளுக்கு ஒன்றும் பெரிய தப்பு. அப்போ ஒரு சின்ன மிஸ்டேக் வர்றதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே கடவுள்கிட்ட அது வராது. அதனால இதெல்லாம் மனுஷனுடைய புத்தியில் வர்ற தோஷம். இன்னொன்று, திட்டம் போட்டு ஏமாத்துற புத்தி மனுஷனுக்கு இருக்கு. இருக்கா இல்லையா? கடவுள் அப்படி ஏமாத்துவாரா? வேதத்தை சொல்லி இந்த வேதத்தை படித்து மனுஷங்கெல்லாம் ஒரு வழி பண்ணி நம்மளை கும்பிட வச்சிருவோம். கடவுள் அவரை கும்பிடுறதுக்காக அதெல்லாம் பண்ணி வச்சிருக்காருப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? அவரை கும்பிட்டா என்ன, கும்பிடாட்டி என்ன, அவருக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது, நம்மளுக்கு தான் நஷ்டம். அவர் சொன்ன கருத்தை ஏற்றுக்கிட்டா நம்மளுக்கு நல்லது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? திட்டம் போட்டு என்ன பண்ணுவோம்? சில பேர்களை சதி வேலை பண்ணுற புத்தியெல்லாம் இருக்குது. அப்படி ஏதாவது சதி வேலை பண்ணியிருப்பார். ஆனால் கிடையாது. சகுனியெல்லாம் என்ன பண்ணார்? திட்டம் போட்டு பண்ணார். துரியோதனை அழிச்சது யாரு? அவர் அழிக்க வந்தது யாரை தெரியுமா? டோட்டல் கௌரவ வம்சத்தை. பாண்டவர் அழிக்க வரல, அவர் சபதம் போட்டுத்தான் வர்றார். அப்படிதான் திட்டம் போட்டு வந்து இவர் கூட இருந்து இவங்களும் அழியணும் அவங்களும் அழியணும். அந்த வேலையை சவுனி கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டார். இந்த போர் முடிஞ்சவொடனே இது கொடுப்பாங்கல்ல அந்த முன்னோர்களுக்கு, அது யாருக்கு முதல்ல கொடுத்தாரு தெரியுமா? சகுனி கொடுத்தாரு, கிருஷ்ண பரமாத்மா. எல்லாம் சகுனிக்காம்பாங்க. அவன் அவ்வளோ வேதனைப்பட்டிருக்கான். சகுனிக்கு தான் கொடுக்குறாரு கிருஷ்ண பரமாத்மாவே. அந்த பழி வாங்குற புத்தி, திட்டம் போட்டு பழி வாங்கினான். அப்படி நம்ம பண்ணுவோம், கடவுள் பண்ணுவாரா? அது பண்ண மாட்டாரு. அந்த தோஷமா வேதத்துக்கு கிடையாது. அதனால என்ன சொல்றான்னு சொன்னா, முழுமையான சிரத்தையுடன் நாம் வேதத்தை அணுக வேண்டும். எந்த விதமான சந்தேக புக்தியும் இருக்காது. வேதத்தில் நிச்சயம் குறை இருக்காது. நம்மளுடைய புரிகின்ற புத்தியில் வேண்டால் தோஷம் இருக்கலாம், நம்ம புரிஞ்சுக்கிற விதத்துல தோஷம் இருக்கலாம். அதனாலதான் வேதாந்தத்துல முதல்ல சிரத்தைன்னு ஒரு பண்பு வச்சிருக்காங்க. முதல்ல வேதத்தை நம்பு, தப்பா சொல்லி தப்பா இருக்காது. அதுல நீ புரிகிற விதத்துல தப்பு இருக்கு, ஆராய்ச்சி பண்ணு, மீண்டும் மீண்டும் படி. இல்லை நல்லது சொல்லக்கூடிய குருட்ட போய் கேளு, வேதம் தப்பா சொல்லாது அப்படிங்கிற நம்பிக்கையோட பண்ணணும் அப்படிங்கிறாரு. அதனால என்ன சொல்றாருன்னா, முதல் வரியில பாத்தீங்கன்னா, கர்ம பிரம்ம உத்பவம் வித்தி, கர்மத்தை பற்றிய அறிவு வேதத்திடம் இருந்து வந்தது. பிரம்ம அக்ஷரம் சமுத்பவம், அந்த வேதம் அழிவில்லாத இறைவனிடமிருந்து வந்தது. பிறகு 2வது வரியில தஸ்மாத், தஸ்மாத்னா இந்த வேதம் ஈஸ்வரிடம் வந்ததால், ஆகவே சர்வகதம் பிரம்மண்டர், இந்த வேதம் எங்கும் பரவி இருக்கின்றது. எங்க இருக்கான்? எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறது. அதனாலதான் இந்த உலகம் நன்கு நடைபெற்று கொண்டு இருக்கிறது. கிராமங்கள்ல கூட பார்த்தீங்க, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் வேதம் எல்லாம் பரவலைன்னு சொல்லி. ஏதாவது நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன். நான் சின்ன கிராமம், அங்கெல்லாம் என்னன்னே தெரியாது. இந்த கீத புஸ்தகம் ஒன்று இருக்குன்னு தெரியாது. அப்படிப்பட்ட கிராமத்துல பிறந்தவன் நான். இதெல்லாம் ஒன்று இருக்குன்னே தெரியாது. ஏன்னா எதற்கு சாத்திரத்துக்கு பண்ணுப்பாம்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்? சாத்திரத்துக்கு பண்ணுன்னா சாத்திரத்துல சொல்லியிருக்கு பண்ணு,
அவங்களுக்கே தெரியாது. இப்படியே பரம்பரையா வந்திருக்கு. சாஸ்திரத்துக்கு பண்ண உன் வாக்குன வேத வாக்கா? பஞ்சாயத்துல கேட்பான். கிராமத்துல பஞ்சாயத்துல இருந்து நான் சொல்றத கேளுன்னு ஒருத்தர் சொல்லுவோம். உங்க வாக்குன வரிய வேத வாக்கா கேட்கணும்பா. அப்ப என்ன வேத வாக்குனா கேட்கணும்னு அர்த்தம். அவன் அறிவுல போயிருக்கு உள்ள. இல்லைங்களா? இப்படி எங்கும் பரவி இருக்கின்றது வேதம். வேதத்தினுடைய கருத்துக்கள் தான் ராமாயணம், மகாபாரதம். அதை படிக்கிற பழக்கம் எனக்கு தெரிஞ்சு இந்த டிவி வர்றது வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கு பிறகு டிவியில வந்துருச்சு. அது நிக்கல. டிவியில ராமாயண மகாபாரத சீரியல் ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கு. அதுக்கு இடம் நிக்கல. நான் ஒன்று சொல்லியிருக்கேன். ஒரு கிராமத்தில் ராமருக்கு செங்கல் பூஜைக்காக போயிருந்தேன். அந்த ஊர்ல போய் கேட்ட உடனே ஒருத்தர் என்ன பண்ணாரு, யார்கிட்ட கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் அவரை கூப்பிடுங்க. என்ன கம்யூனிஸ்ட் கட்சிக்காரரை போய் இது கூப்பிட சொல்றீங்கன்னா, அவரே எங்க ராமாயணம் படிப்பார். அவர் சொல்ற என்ன நீ கம்யூனிஸ்ட், அது வேற இது வேறண்ணே, இது ராமர் நம்ம ராமர் அப்படிங்கிறான். அப்படின்ட்டு ஒரு 36 கிராமத்துல ஏற்பாடு பண்ணான். அதுல ரொம்ப ரொம்ப கிராண்டா மைக் செட் எல்லாம் கட்டி தோரணம் கட்டி ரெடி பண்ண அந்த அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் தான். அவர் ராமாயணம் படிப்பார் அவன் ஊர்ல. பாருங்க எப்படி இருந்தது. நம்முடைய வேதம் அழியல. இன்னைக்கு படிக்கல, காலேஜில் படிக்கலாம், ஐடி படிக்கலாம், என்ன படிக்கல, சின்ன பிள்ளை ராமாயணம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்ப கூட மகாபாரதத்தை திருப்பி புதுசாக எடுக்கிறாங்களா சீரியல் ஹிந்தியில. எத்தனையோ கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி எடுக்கிறாங்க. எத்தனையோ எடுத்தாச்சு, திருப்பி எடுத்தாலும் பாக்குறாங்க மக்கள், தொடர்ச்சியா பாக்குறாங்க. அது தெரியுது அவனுக்கு. அன்னைக்கு கூட எங்கேயாவது ஒரு மூலையில படிச்சுக்கிட்டு இருப்பான், 10 பேர் காப்பான். இன்னைக்கு உலகம் புறம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப இது வேதம் என்ன சொல்றாரு பாருங்க, தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம. இந்த வேதம் எங்கும் பரவி இருக்கின்றது. அதனாலதான் இந்த உலகமே நிலை பெற்று இருக்கின்றது. எப்படி சொல்றாரு, நித்தியம் யக்ஞே பிரதிஷ்டிதம். எப்பொழுதும் யக்ஞத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் இது இருக்கிறது. அதாவது நம்மளுடைய வாழ்க்கையே வேதத்தின் அறிவில் தான் நடைபெற வேண்டும். வேதத்தின் அறிவுனா புஸ்தகத்தை படிக்கல, நம்ம முன்னோர்கள்லாம் படிச்சு சொல்லியிருக்காங்க, அந்தபடி நாம நடந்து வர வேண்டும். இல்லைன்னா வாழ்க்கை எப்படி ஆயிரும், மிருகத்தனமான வாழ்க்கையாக ஆகிவிடும். அதோட நம்ம வேத ஞானத்துடன் போய் தத்துவத்தெல்லாம் புரியணும். பிறகு இந்த வேதம் எதுல நிக்குதுன்னு சொன்னா, வேதத்துல உலகம் நடைபெறுது. இந்த வேதம் எங்க நிக்குதுன்னா அதை கடைப்பிடிக்கிறவங்கனால வேதம் நிக்குதான். வேதம் எப்படி நிக்குது, அதை கடைப்பிடிக்கிறதுனால. கர்மயோகத்தில் தான் வேதமானது நிலை பெற்று இருக்கிறது. தர்மப்படி ஒருத்தன் வாழலைன்னா வேதத்தை நிராகரிக்கிறான்னு அர்த்தம். இந்த உலகமே எதுல நிக்குது, தர்மத்திலே நிக்குது. அந்த தர்மத்தை கொடுக்கறது எது, இந்த வேதம். நித்தியம் யக்ஞே பிரதிஷ்டிதம். இந்த வேதமானது யக்ஞத்தில் எப்பொழுதும் நிலை பெற்று இருக்கிறது. இந்த யக்ஞ வாழ்க்கை முறையை கூறுவது கடவுளிடம் வந்த வேதம்தான். வேதம்தான். வேதத்தை படைச்சது கடவுள். கடவுள் படைக்கலைன்னு சொன்னா அடுத்த சந்ததிக்கு இல்லை, அதை கடைப்பிடிக்கலைன்னு சொன்னா அடுத்த சந்ததிக்கு நாம சொல்லி கொடுத்து வந்திருக்காது இன்னைக்கு வரைக்கும். இது அப்படியே கடைப்பிடிச்சு வர்றதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த கருத்து நிக்குது, அந்த தத்துவங்கள் நிலை பெற்றிருக்கு. ஒரு ஊர் இருக்கு, அங்க பள்ளிக்கூடம் இருக்கு, அங்க ஆசிரியர்கள் மாணவர்கள்லாம் பாடம் நடந்துகிட்டு இருக்கு. வேற கொஞ்ச நாள் ஆத்தியாரம் இல்லை, படிக்கவும் இல்லை. அப்படியே சில பேர் படிச்சாலும் கூட ஒரு பிரயோஜனத்தையும் அடையலை. வேற அங்கே எதுக்குடா பள்ளிக்கூடம் மூடிடுன்னு சொல்லிடுவானா சொல்லணும். அது மாதிரி வேதத்தை நாமெல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ கடைபிடிச்சுட்டு இருக்கோம். அதனாலதான் வேதம் நிலை பெற்று இருக்குங்கிறார். இப்படி ஒரு சக்கரம் இதுலயும் இருக்கு அப்படிங்கிறாரு. இது இந்த வேதத்தை பற்றிய கருத்து. ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். கர்ம பிரம்மோத்பவம் வித்தி. கர்மத்தை பற்றிய அறிவு பிரம்ம வேதத்திடமிருந்து உத்பவம் தோன்றியது என்று வித்தி அறிந்துகொள், நீ தெரிந்துகொள். கர்மத்தை பற்றிய அறிவு வேதத்திடமிருந்து தோன்றியது என்று தெரிந்துகொள். அடுத்த வார்த்தை பிரம்ம. அந்த வேதம் அக்ஷரம். அக்ஷரம்னா அழிவில்லாத ஈஸ்வரனிடமிருந்து உத்பவம் தோன்றியது. அந்த வேதம் கடவுளிடமிருந்து தோன்றியது. இரண்டாவது தஸ்மாத். ஆகவே இப்படி தோன்றிய கடவுளும் தோன்றிய வேதமானது தஸ்மாத் ஆகவே சர்வகதம். சர்வகதம் பிரம்ம. பிரம்மன்னா இந்த வேதம். சர்வகதம்
சர்வகதம் சொன்னா எங்கும் பரவியுள்ள இந்த வேதம் நித்தியம் எப்பொழுதும் யக்ஞே கர்மயோக வாழ்க்கை என்ற செயலில் பிரதிஷ்டிதம் நிலை பெற்றுள்ளது. வேதம் எங்க நிலை பெற்றிருக்கு? நாம் அதை கடைப்பிடிக்கிறதுனால, கடைப்பிடிக்கவே இல்லைன்னா வேதத்தை யார் பார்ப்பா? அதனால தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்றப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. அடுத்து 16வது ஸ்லோகம், இதுல நிறைவு செய்கிறாரு. ஸ்லோகத்தை படிக்கலாம். ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானு வர்த்தயதீகயக அகாயு இந்திரியா ராமோ மோகம் பார்த்தச ஜீவதி. ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானு வர்த்தயதீகயக அகாயுரிந்திரியா ராமோ மோகம் பார்த்தச ஜீவதி. இங்க கர்மயோகத்தை நிறைவு பண்றார். கர்மயோகம் செய்யாததால் வரும் கேடை சொல்லி, அதனால வரக்கூடிய தீங்கை சொல்லி இங்க கர்மயோக கருத்தை நிறைவு பண்ணுகின்றார். அடுத்த ஸ்லோகங்கள்ல இது சம்பந்தமான வேறு சில கருத்துக்கள் வர ஆரம்பிக்குது. 8ல் ஆரம்பிச்சாரு, கர்மயோகத்தை பற்றி 16 வரைக்கும் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே 2வது அத்தியாயத்தில் கொஞ்சம் சொல்லியிருக்காரு. இங்க அதை பற்றி சொல்லி நிறைவு பண்றார். முதல் வரி முதல் பகுதியில் இதுக்கு முடிவுரை ஸ்லோகம் கர்மயோகத்துக்கு. ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம், இவ்விதம் என்னால் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அல்லது உருவாக்கப்பட்ட இந்த ஜகத் சக்கரத்தை, இப்ப சொன்னார் பார்த்தீங்களா 2 ஸ்லோகத்துல, இந்த ஒரு ஜகத் சக்கரத்தை ந அனுவர்த்தயதி இக யக, யகன்னா எவன் ஒருவன், இகன்னா இங்கு இந்த மனிதிய லோகத்தில் அல்லது இந்த மனித சரீரத்தை கொண்டு ந அனுவர்த்தயதி பின்பற்றவில்லையோ, நான் சொன்னபடி இந்த உலகத்தில் எவன் இந்த வாழ்க்கை முறையை பின்பற்றவில்லையோ அல்லது இந்த மனித உடலை எடுத்துக்கொண்டு இந்த வாழ்க்கை முறையை பின்பற்றவில்லையோ அவனுக்கு என்ன கதின்னு சொல்ல போறார். அதாவது பகவான் சொல்ல கேட்கறதுன்னா அவர் நேரம் வந்து நம்மளுக்கு சொல்ல மாட்டார். நேரம் வந்து சொல்லட்டும் சரின்னு சொல்லக்கூடாது, வேதத்தில் சொல்லி வச்சுட்டார். சந்தேகம் வந்தா இதை செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு சந்தேகம் வந்து அங்கே போய் பார்த்துக்கலாம். நம்ம என்ன சொல்றாரு சொன்னா, சுருக்கமா தர்மயோகப்படி ஒருவன் வாழவில்லை என்றால், வாழவில்லாட்டி நல்லா வாழலாம் சாமி. நிறைய பேர் அப்படித்தானே சொல்றாங்க. கர்மப்படி வாழ்ந்தேன்னா அந்த உலகத்துல நீ ஒழுங்கா வாழவே முடியாது, நீ அதர்மம் எவ்வளவு பண்றையோ அவ்வளவு நல்லா வாழ, அப்படித்தானே ஒரு பொதுவாக ஒரு பேச்சு இருக்கு. உண்மை அது கிடையவே கிடையாது. கர்மப்படி வாழலைன்னா நாம் அழிஞ்சு போறது கட்டாயம். ஏதோ ஒரு ரூபத்துல ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையை தான் அனுபவிப்போம். வெளியே காரு பங்களா எல்லாம் இருக்கலாம், மாலை மரியாதை பேரு புகழெல்லாம் இருக்கலாம், இங்க உள்ளது அமைதி வேணுமே. உள்ள மனசுல அமைதி கிடைக்கணுமா இல்லையா? வெளியவும் இருந்து உள்ளவும் இருந்தா நல்லா இருக்கும், அது ரொம்ப சந்தோஷம். அதனால என்ன சொல்றாருன்னா 3 அடைமொழி சொல்றார். அதாவது இந்த 2வது வரியில கடைசி வார்த்தை, முதல் வார்த்தை சக ஜீவதின்னு இருக்கு. சகன்னா அவன், இந்த வாழ்க்கை முறை வாழாதவன் என்ன வாழ்க்கை, அவன் என்ன சொல்றான்னு சொன்னா 3 சொல்றாரு அவனுக்கு. அகாயுகு பாப வாழ்க்கையை வாழ்பவர்கள் முதல் வார்த்தை. அப்புறம் அடுத்து ஒரு சொல்றார் இந்திரியா ராமக, இந்திரிய சுகங்களை மட்டுமே அனுபவித்து கொண்டு அதற்கு மேல் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை என்று நினைப்பவர்கள். மோகம் பார்த்தச, மோகம் ஜீவதி, அவர்களுடைய வாழ்க்கை பயனற்ற வாழ்க்கையாக அமையும். 3 சொல்றார். பாப வாழ்க்கை வாழ்பவர்கள், இந்திரிய சுகம் மட்டுமே வாழ்க்கையின் லட்சியம் என்று அதற்கு மேல ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சிட்டு வாழ்றவங்க, அப்படி வாழ்றவங்க வாழ்க்கை இருந்தும் ஒரு பயனும் இல்லாமல் அழிந்து போகும் அப்படிங்கிறார். முதல் வார்த்தை அகாயுகு, 2வது வரியில முதல் வார்த்தை. அகம்னா பாபம், ஆயுகன்னா ஜீவனம். பாபமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள். ஒன்று தர்மப்படி வாழ்றது, இன்னொன்று அதர்மமா வாழ்றது. இந்த அதர்மமா வாழ்றது எப்படின்னா வாழ்க்கைங்கிறாரு, பாபப்படி வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள், அவர்கள் வாழ்க்கையெல்லாம் பயனற்றதாக இருக்கும். நம்ம இந்த சரீரத்துல பாபத்தையும் பண்ணலாம், புண்ணியத்தையும் பண்ணலாம், போகத்தையும் அனுபவிக்கலாம், மோட்சத்தையும் அனுபவிக்கலாம். இந்த சரீரத்துக்கு 2 தன்மை இருக்கு.
ஒன்று புண்ணியம் பண்ணலாம், இன்னொன்று பாவம் பண்ணலாம், இன்னொன்று இன்பத்தையும் அனுபவிக்கலாம், மோட்சத்தையும் அனுபவிக்கலாம். இது ரெண்டுக்குமே மனித சரீரத்தில் பிரயோஜனம். வேற சரீரத்தில் இந்த பலன், இந்த வாய்ப்பே கிடையாது. தேவ சரீரமாக இருந்தால் போகம் மட்டும் அனுபவிக்கலாம், அங்கே மோட்சத்தை அனுபவிக்க முடியாது. மோட்ச சுகத்தை தேவ சரீரத்தில் அனுபவிக்கவே முடியாது. நரக சரீரத்தில் எடுத்துன்னு வச்சுக்கலாம், துக்கத்தை மட்டும் அனுபவிக்கலாம், அங்கேயும் மோட்சத்தை அனுபவிக்க முடியாது. சரி, அங்கே பாவமும் புண்ணியமும் ஏதாவது பண்ணலாமான்னா அங்கே கிரியேட் பண்ணவும் முடியாது. பாவத்தையும் கிரியேட் பண்ண முடியாது, புண்ணியத்தையும் கிரியேட் பண்ண முடியாது. அதே மாதிரி மிருக சரீரம் எடுக்கிறோம், அது பாவத்தையும் அதிகமாக அனுபவிக்கும். ஆனால் ஏதாவது பாவ புண்ணியத்தை கிரியேட் பண்ண முடியுமா? முடியாது. ஒரே ஒரு சரீரம்தான் இருக்கு. பாவத்தையும் கிரியேட் பண்ணலாம், புண்ணியத்தையும் கிரியேட் பண்ணலாம், மோட்சத்தையும் அடையலாம், போகத்தையும் அடையலாம். நீ எதை சூஸ் பண்ணிக்கங்கிற. இந்த சரீரத்தை எடுத்தது வேற எந்த சரீரத்திலையும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு என்ன கிடைச்சிருக்கு? புண்ணியம் பண்ற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பாவம் பண்ண வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனால் அதை விட்டுட்டு புண்ணியத்தை பண்றதுக்கு வாய்ப்பு எதுல இருக்கு? மனித சரீரத்துல மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி மோட்சத்தை அடைகிற வாய்ப்பு எதுல இருக்கு? மனித சரீரத்துல மட்டும்தான் இருக்கு. அதை நீ செய்ய வேண்டியதானே. அதை செய்யாம ஏன் போற? இந்த உடம்பை எடுத்துட்டு நீனா வாழ்றேங்கிறார். நீங்க இந்த காட்டுவாசிகள்லாம் பார்த்தீங்கன்னா மரக்கட்டையை பிறக்கிட்டு விறகு எரிக்க பயன்படுத்தும். அது சந்தனக்கட்டை இருக்கும். அவங்களுக்கு அது சந்தனக்கட்டைன்னு தெரியாது, அதனுடைய பிரயோஜனம் அது மதிப்பு இருக்குன்னு தெரியாது. அப்ப சந்தனக்கட்டினுடைய பிரயோஜனம் சந்தனத்தை அரைச்சி எடுக்கிறது. அடுப்புல எரிக்கிறதுக்கு எந்த கட்டையை பயன்படுத்தலாம். நீ போகத்தை அனுபவிக்கிறதுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ எந்த சரீரத்தோ எடுத்துட்டு போயிடலாம். மனித சரீரம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வேற சரீரத்தை. அப்ப சந்தனக்கட்டையை எடுத்தா சந்தனக்கட்டையில என்ன பிரயோஜனமோ அதை செஞ்சாத முழு பிரயோஜனம். அடுப்பறிக்க பயன்படுத்த ஒரு பிரயோஜனம் தான். சமையலும் பண்ணலாம் சந்தனக்கட்டையில. ஆனா எது உண்மையான பிரயோஜனம்? அதை அரைச்சி நம்ம பூசுறது. அது எதுக்கு பயன்படுமோ அதுக்கு பயன்படுத்துறது தானே. நான் அதை கண்கூடா பார்த்துருக்கேன். சுருளி ஃபால்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அப்போ எல்லாம் அங்கே இதெல்லாம் இருக்காது. அங்கே ஒரு ஆசிரமம் இருந்துச்சு. நாங்கள் சாமியோட போய் மாதம் 3 நாள் தங்குவோம். காலையில் 6 மணிக்கு அந்த ஃபால்ஸில் குளிக்க 1 கிலோமீட்டர் நாங்கள் தங்கியிருக்க இடத்துக்கு போவோம். இந்த டூரிஸ்ட்லாம் வர்றதுக்கு அங்கே அடுப்பு வச்சு அங்கே இருக்க அந்த பக்கத்து கிராமத்தில் வச்சு வடை சிட்லியெல்லாம் சுட்டுக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு சந்தன வாசனை பயங்கரமாக இருக்கும். அடுப்பு எரிக்கும் போது வடை வாசனையை விட சந்தன வாசனை அடிக்கும். அப்போ அந்த என்ன பிரயோஜனம்? அது பயன்படுது. நெருப்பு வச்சு அந்த வடை சுடுறதுக்கோ சமையல் பண்ணுறதுக்கோ பயன்படுது. ஆனால் என்ன பிரயோஜனம்? அதற்குண்டான பலனை. அதே மாதிரி உடம்பு இந்த இருக்கிறோம் சுகத்தை அனுபவிக்க பயன்படுது. ஆனால் முக்கியமான பயனை அடையணுமா இல்லையா? அப்படி அடையாமல் போய்விடுகிறது அப்படிங்கிறாரு. அதனால என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த சரீரம் சந்தனக்கட்டை மாதிரி, அது எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு பயன்படுத்தலாம். அப்பதான் அது புண்ணியமான வாழ்க்கை, இல்லைன்னா பாப வாழ்க்கை. அகாயுகு அப்படிங்கிறார். ரிஷிகேஷுக்கு போயிட்டு நான் கத்திரிக்காய் வாங்கிட்டு வரேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சிங்கப்பூர்ல போய் இங்க கிடைக்காதான். சிங்கப்பூர்ல போய் ஒருத்தர் பட்டுச்சேலை வாங்கிட்டு வந்தார். நடந்தது. காஞ்சிபுரத்துல போய் பட்டுச்சேலை வாங்க, இங்க தமிழ்நாட்டுல வாங்க. அங்க போய் வாங்கிட்டு உள்ள பிரிச்சு பார்த்தா சீல் இங்க இருக்கு, காஞ்சிபுரம் சேலை இருக்கு. இதுக்கு அங்க போய் சிங்கப்பூர் போய் வாங்கணும் மெனக்கட்டு. எந்த இடத்துல எங்க ஸ்பெஷலோ அதை போய் வாங்கணும். ரிஷிகேஷ்ல போயிட்டு ஏதாவது நல்ல ருத்ராட்சம் கிடைக்குமா, இல்லை கங்கா தீர்த்தம் கிடைக்குமா, நல்ல கங்கா தீர்த்தம் அப்படி எடுத்துட்டு வரலாம். அங்கே போய்கிட்டு இங்கே கிடைக்கிற சாதாரண ஒரு பொருளை வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன் என்ன அர்த்தம்? அது மாதிரி இந்த மனித சரீரத்துக்கு உள்ள பிரயோஜனத்தை அடைய வேண்டும். அடுத்து இந்திரியா ராமக, அதை அடுத்த வகுப்பை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஆதி குருநாத சுவாமிக்கு ஜெய்.